ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ நம்ம இதில் பார்க்க போகிறது 7ஆம் வகுப்பு கணிதம் 2ஆம் பருவம் ஃபஸ்ட்டு பாடம் பார்த்தீங்கன்னா எண்ணியல் பயிற்சி 1.1ல் 4வது கொஷினுக்கு ஆன்சர் பார்க்கலாம். 4வதுல 4 கொஷின் கேட்டுக்கிறாங்க. கொஷின் பாருங்கள், கீழ்காணும் தசம எண்களை விரிவு குறியீட்டு முறையில் விரிவாக நம்ம எழுதணும். அப்போ ஃபஸ்ட் கொஷின் பாருங்கள், இது அப்போது இது 37.3. அப்போ இது எப்படி 30 கூட்டல் 7 கூட்டல் 3/10 இந்த மாதிரி வரோமா. அதுக்கப்புறம் இதுக்கு விரிவாக்க வடிவம் பார்த்திங்கன்னா 30னா 3 பெருக்கல் 10^1. 10^1னா 10 ஒரு முறை பெருக்குங்கன்னா 10ன்னு வரும். அதனால 3 பெருக்கல் 10னா 30 கூட்டல் 7 பெருக்கல் 10^0 கூட்டல் 3 பெருக்கல் 10^-1. புரிஞ்சுதுங்களா? அவ்வளோதான். இது ஃபஸ்ட்டுக்கு ஆன்சர். செகண்ட் கொஷின் பார்த்திங்கன்னா 658.37. அப்போ இது விரிவாக்கம் பார்த்திங்கன்னா 600 கூட்டல் 50 கூட்டல் 8 கூட்டல் 3/10 கூட்டல் 7/100. விரிவாக்க வடிவம் பார்த்திங்கன்னா 6 வந்து 100னா 10^2ன்னு வரும். அப்போது 6 பெருக்கல் 10^2 கூட்டல் 5 பெருக்கல் 10^1 கூட்டல் 8 பெருக்கல் 10^0 கூட்டல் 3 பெருக்கல் 10^-1 கூட்டல் 7 பெருக்கல் 10^-2. புரிஞ்சுதுங்களா? இதோட விரிவாக்கம் எப்படி வரும். அடுத்தது மூணாவது கொஷின். மூணாவது கொஷின் பார்த்திங்கன்னா 237.6. அப்போ இதோட விரிவாக்கம் பண்ணிங்கன்னா 200 கூட்டல் 30 கூட்டல் 7 கூட்டல் 6/10. அப்போது 2 பெருக்கல் 10^2 கூட்டல் 3 பெருக்கல் 10^1 கூட்டல் 7 பெருக்கல் 10^0 கூட்டல் 6 பெருக்கல் 10^-1. புரிஞ்சுதுங்களா? அவ்வளோதான். இதுக்கு ஆன்சர். அடுத்தது 4வது கொஷின். 4வது பார்த்திங்கன்னா 5678.358. அப்போ இது பார்த்திங்கன்னா 1000ல் இருக்குது. அப்போது 5000 கூட்டல் 600 கூட்டல் 70 கூட்டல் 8 கூட்டல் அது பார்த்திங்கன்னா 3/10 கூட்டல் 5/100 கூட்டல் 8/1000. அப்போது இதுக்கு விரிவாக்க வடிவம் பார்த்திங்கன்னா 5 பெருக்கல் 10^3ன்னு வரும். அப்போ 10^3னா 10 வந்து 3 முறை போட்டு பெருக்கிங்கன்னா 1000ன்னு வரும். அதனால் 1000 கூட்டல் 6 பெருக்கல் 10^2 கூட்டல் 7 பெருக்கல் 10^1 கூட்டல் 8 பெருக்கல் 10^0 கூட்டல் 3 பெருக்கல் 10^-1 கூட்டல் 5 பெருக்கல் 10^-2 கூட்டல் 8 பெருக்கல் 10^-3. புரிஞ்சுதுங்களா? அவ்வளோதான். இதோட விரிவாக்கம். அவ்வளோதான். 4 கொஸ்டின் ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டோம். புரிஞ்சுதுங்களா?